கௌசி, என்ன குழம்புல இப்படி உப்பும் காரெல்லாம் கொட்டி வச்சிருக்க? இத மிருகங்க கூட சாப்பிடாது. மன்னிச்சிருங்க அத்தை, தெரியாம அதிகமாயிருச்சு. சரி சரி, இதை எப்படி சாப்பிட முடியும்? இப்ப சபரிக்கு வேற வேலைக்கு போறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. அவனுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்கணும். இதையா கட்டி கொடுப்ப? அவன் கஷ்டப்பட்டு வேலை செய்யறான். இந்த சாப்பாடை நிம்மதியா சாப்பிட முடியுமா அவனால? கவலைப்படாதீங்க அத்தை, நான் வேற ஏதாச்சும் செஞ்சிடறேன். சரி இரு, நானும் கூட வந்து ஹெல்ப் பண்றேன். அத்தை, அப்பா தான் கால் பண்றாரு. பேசுமா. சொல்லுங்கப்பா. என்னம்மா நல்லா இருக்கியா? புதுசா கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிருக்க. அங்க எல்லாம் நல்லபடியா இருக்குல்லம்மா? அவங்களுக்கு எதுவும் தொந்தரவு கொடுக்கலையே? இல்லப்பா. சரிம்மா, பக்கத்துல சம்பந்தமா இருக்காங்களா? இங்கதான் இருக்காங்க. அவங்க கிட்ட போனை கொடுமா, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுவேன். சரிங்கப்பா. அத்தை, அப்பா உங்ககிட்ட பேசணுமா? கொடு. நீ போய் சமையல் வேலையை பாரு, நான் பேசுறேன். ஹலோ, சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியம்மா, கௌசல்யா வீட்டுல எப்படிமா இருக்கா? வீட்டுல நல்லா பாத்துக்கிறாளா? இல்ல உங்களுக்கு ஏதாச்சும் தொல்லையா இருக்காளா? என்ன சம்பந்தி இப்படி சொல்றீங்க? வீட்டை ரொம்ப நல்லா பாத்துக்கிறா. ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறா. பொண்ணை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி மருமக கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். சம்பந்தி, அவ எப்ப எங்க வீட்டுக்கு வந்தாலோ அப்போதான் என் வீடே சந்தோஷமா மாறுச்சு. அது மட்டும் இல்ல, எனக்கு பொண்ணு இல்லாத குறைய உங்க பொண்ணு தீர்த்து வச்சுட்டா. சரி வச்சுட்டுமா? அத்தை, நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த வீட்டுல நான் ஒரு வேளை கூட ஒழுங்கா பண்ணதில்லை. சாப்பாடு கூட ஒழுங்காவே பண்ண மாட்டேன். ஆனா அப்பா கிட்ட ஏன் நான் நல்லா பண்றேன்னு போய் சொன்னீங்க? உண்மையை சொல்லிருக்கலாமே. அம்மாடி, வேலையை நீ சரியா செய்யலங்கிறதுக்காக கெட்ட பிள்ளைன்னு ஆயிடுவியா? சொல்லு. எல்லாரும் தப்பு பண்ணி தான் கத்துக்கிறாங்க. நீ கல்யாணம் பண்ணி வந்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ள எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிட முடியுமா? உன்னை திட்டுறது, குறை சொல்றது எல்லாமே வேலையை நீ சரியா செய்ய கத்துக்கணுங்கிறதுக்காக தான். உன்னை திட்டுறனே கண்டிக்கிறனேன்னு நீ வேலையை சரியா செய்யாமையும் இருக்கக்கூடாது. புரியுதா? அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு வந்த மருமகமா நீ உன்னை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என்னோட கடமை. அதை விட்டுட்டு உன்னை குறை சொல்லி மட்டம் தட்டி பேசுறது, உன்னை வீட்டு வேலைக்காரி மாதிரி நடத்துறதுலாம் நல்லது இல்லம்மா. புரியுதா? அத்தை, உங்களை மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். உங்க அப்பா கிட்ட நான் பொய் சொன்னேன்னு நினைக்கிறேன். அதுல ஒரு உண்மையா இருக்குது. என்னது அத்தை? நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வீடே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பொண்ணு இல்லைன்ற குறைய நீதாமா தீர்த்து வச்ச. சரி வா, சமையல் வேலையை ஆரம்பிப்போம். டைம் ஆயிடுச்சு.